ஹலோ வீவர்ஸ், நாம் இன்றைக்கி அவன் இல்லாமல் குக்கர் இல்லாமல் வெறும் இட்லி பாத்திரத்தில் எப்படி கிறிஸ்மஸ் கேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கேரமலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 1/4 கப் சீனி போட்டுக்குவோம். அதுக்கூட ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரை கிண்டி விடுவோம். நம்ம கிண்டுறதை பொறுத்து தான் கலர் சீக்கிரமாக மாறும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக கிண்டணும், அப்போ தான் கலர் சீக்கிரமாக மாறும், இல்லைன்னா நேரம் ஆகும் ரொம்ப. இதுக்கு டார்க்னஸை வச்சு தான் அந்த ப்ளம் கேக்கோட கலர் வரும். அதனால் நம்ம கவனமாக கிண்டணும், கரைஞ்சிடவும் கூடாது. இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வரட்டு. இது கூட இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிடுறேன். தண்ணி சேர்த்து இது கொதிக்கட்டும். ஒரு 1 நிமிஷத்தில் கொதிச்சிரும். கொதித்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு என்னமோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இது கூட நான் இப்போ கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் கருப்பு காஞ்ச திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே போட்டு கிண்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் இதில் ஊற வைப்போம். ஏற்கனவே 1/4 கப் சீனியை நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இன்னும் 1/2 கப் சீனி எடுத்துக்குவோம். அது கூட 3 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இதை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் முந்திரி பருப்பை உடைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிடலாம். 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 4 ப்ரெட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம். இதை சேர்க்கும்போது கேக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். இனிமேல் இதை கொஞ்சம் நல்லா கலந்துக்குவோம். ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குவோம். ரெண்டு முட்டையை சேர்த்துக்கிடணும். இதை நல்லா கிண்டி விடணும், நல்லா கலந்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. முட்டை எல்லாமே ஒன்று சேரணும். இப்போ நாம் ஏற்கனவே கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சுகரையும் அது கூட உள்ள அந்த ஃப்ரூட்ஸையும் சேர்த்து உள்ளே தட்டிடுவோம். ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடணும். நம்ம நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாதாம், முந்திரி என்னெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்துக்குங்க. நாம் கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில்
கொஞ்சம் லைட்டாக பட்டரை போட்டு நல்லா தடவி வச்சுக்குவோம். இப்போ 4 பக்கமும் நல்லா பட்டரை தடவி வச்சாச்சு. இனிமேல் இதில் அந்த மிக்ஸை ஊற்றுவோம். ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கிடுவோம். இனி இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு உள்ளே வச்சு வேக வைப்போம். இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வச்சுருக்கு. இன்னும் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டுக்கு பதிலாக இந்த ஸ்டவ்வில் உள்ள இந்த கால் தான் நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டு மூடி வச்சு குக் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 50 நிமிஷமாவது ஆகும். நம்ம இனிமேல் வெயிட் பண்ணுவோம் 50 நிமிஷம். 30 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஒட்டுது, நடுவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகலை. அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்ப்போம். ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போது கேக் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக 50 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த கேக்கில் சைடில் கத்தி வச்சு இப்படி நீக்கி விட்டுக்குவோம். கேக்கை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். தட்டியாச்சு. இனிமேல் கேக் அந்த பாத்திரத்தில் செட் ஆகிருக்கும். இப்போ எடுத்து பார்ப்போம். அழகான கேக், ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது நாம் கட் பண்ணிக்குவோம். உள்ளெல்லாம் அழகாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவன்லெஸ் ப்ளம் கேக் ரெடி.